நீங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சா நான் நல்லா இருக்கணும்னு நீங்க இந்த கோயில்ல தனியா வேண்ட வந்திருக்கீங்களா? போன வாரம் தானே டாக்டர் கிட்ட போனப்போ உங்களுக்கு பிரஷர் அதிகமாயிடுச்சு, நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார்ல. அப்புறமும் ஏன் அத்தை இப்படி பண்றீங்க? எங்களோட பாரத்தை எல்லாம் சுமக்கிற நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் வேண்டிக்கிறேம்மா. இது தப்பாம்மா. வயசானாலே அது இதுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு பயந்து நோயாளி மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியுமா? அத்தை, இப்பதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க எங்க கூட இருக்கிற ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பலம். உங்க ஐஸ் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ இல்லையோ, எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அத்தை. வீட்டுல பெரியவங்க இருக்கிறத பல பேர் பாரமா நினைக்கிறாங்க. ஆனா அவங்க இல்லாதப்பதான் அவங்க அருமை தெரியும். எல்லாம் போனதுக்கு அப்புறம் புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அது முன்னாடியே தெரிஞ்சதுனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க என்னோட பலம். நீங்க நீண்ட ஆயுளோட எங்களோட இருக்கணும். தயவு செஞ்சு இனிமே தனியா எங்கேயும் வராதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன்.